Hi, welcome back to my channel. In the 26th stitch la நம்ம இப்ப பார்க்க போறது satin filling. இப்போ 25th stitching ல flat filling ல நம்ம பார்த்த மாதிரி satin stitch பார்க்க போறோம். அதுல நம்ம flat filling ல first outer போட்டுட்டு தான inner ல நம்ம fill பண்ணோம். அதே மாதிரி இப்போ இந்த leaf design லயும் outer stitch போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு fill பண்ண போறோம். half fill பண்ண போறோம். So இந்த outer stitch நான் first complete பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் ஸ்மால் ஸ்டிச்சஸாக நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங் அந்த லீஃப் டிசைன் அழகாக வரும். ஸோ நான் குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப லீஃப் பெரிய பெரிய லீஃப் அவுட்டர் தான் நம்ம போட போகிறோம், அதை ஃபில் பண்ணிட போகிறோம். அதனால் அது மறைஞ்சிரும். நம்ம வந்து பெருசாக போடலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லீஃபோட எஃபர்ட் பார்க்க அழகாக தெரியாது. ஸோ அதனால் நான் குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக நான் போட்டு இந்த லீஃப் டிசைனில் அவுட்டரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் ஒரு மாதிரியான ஃபில்லிங்கில் வரும். ஸோ அந்த ஃபில்லிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஃபில்லிங் டிசைன் வந்து எதுக்கு நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து அவுட்டர் ஸ்டிச் போட்டுட்டு இன்னரில் பாருங்கள், கீழே ஒரு ஸ்டிச், அவுட்டரில் உள்ளே ஒரு ஸ்டிச், அப்புறம் வெளியில் ஒரு ஸ்டிச், ஸ்மால் ஸ்டிச், அந்த மாதிரி நான் போட்டுட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கல, அந்த லைன்லேயே தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஆஃப் பக்கம் ஒரு பக்கம் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் இன்னொரு கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தெரியறதுக்காக நம்ம ஆஃபாக தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து கீழே ஒரு ஸ்டிச், அப்புறம் அவுட்டரில் ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த பக்கம் ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி டைரெக்ஷனில் இந்த பக்கம் ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் நீங்கள் பீட்ஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லை ஜரி த்ரெட் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நடுவில் அந்த லைன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதில் வந்து நீங்கள் லீஃபும் நீங்கள் வந்துட்டு ஜரி த்ரெட்டு ஆர் பீட்ஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்து அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் ஒர்க்கில் நம்ம வந்துட்டு எதுனாலும் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்ட ஒரு சைடில் வந்துட்டு, ஸோ அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் சைடும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்து கம்ப்ளீட்டடாக நாட் போட்டு என் பண்ணிக்கலாம். என் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் சைடு வேறு ஒரு கலர்லேயும் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு குட்டி ஸ்டிச் லென்த்தாக ஒரு ஸ்டிச் போயிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, இன்னரில் ஒரு ஸ்டிச்சு, அவுட்டரில் ஒரு ஸ்டிச். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கமெண்ட்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கிளியராக பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சென்டரில் ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுதில்ல, இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதில் நீங்கள் ஜரி த்ரெட்டில் ஒரு 2 லைன் போட்டு நார்மல் செயின் ஸ்டிச்சில் ஜரி த்ரெட்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பீட்ஸ் வச்சு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுவுமே லுக் பார்க்க அழகாக இருக்கும். இதெல்லாம் எதுவுமே பண்ணலை, நான் எம்டியாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா ஸ்டிச்சஸோடது த்ரெட் ஒர்க்குன்றதால த்ரெட் மட்டுமே எஃபர்ட்டில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 27th ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். 27th ஸ்டிச்சு லாங் அண்ட் ஷார்ட். லாங் அண்ட் ஷார்ட் பார்க்க ஃபெதர் ஃபில்லிங்க்கு யூஸ் ஆகும். லாங் அண்ட் ஷார்ட்டு, அப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச், இது எல்லாமும் நம்ம பீகாக்கோட ஃபெதர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம்ல, ஃபெதர் ஃபில்லிங் பண்ணுவோம்ல, அதுக்காக இந்த ஃபில்லிங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 கோடு வந்து நான் போட்டிருக்கேன். 3 கோடில் வந்துட்டு ஃபஸ்ட் 0, 1, 2, 3 இந்த மாதிரி 4 இது டிவைடாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ 0ன்றது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா 1, 2, 3ன்னு போகிறேன். செகண்ட் ஃபார்மேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு இழுத்துட்டு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் 1 போயிட்டு 2வது போயிட்டு 3rd போயிட்டு 3லேருந்து 1க்கு வந்துட்டு, அப்புறம் செகண்ட் போயிட்டு 3rd போயிட்டு 3லேருந்து மறுபடியும் 1 வந்துட்டு 0 வந்துட்டு, அப்புறம் செகண்ட் போயிட்டு 3rd போயிட்டு அகெயின் 1 வந்துட்டு 0 வர. ஸோ உங்களுக்கு இந்த நான் பண்ணுற ஃபார்மேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 0லேருந்து நான் பாருங்கள், 0 வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரே இடத்துல அந்த 0 ஃபார்மேஷனாக ஒரே இடத்துல வச்சுருக்கேன். ஸோ 3rd பாயிண்ட் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பிரிக்கிறேன். இது பார்க்க வந்து விசிறி மாதிரியான ஒரு லுக்கு நான் கொண்டு வரேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபெதர் ஃபீல் வரணும் இல்லையா? அந்த ஃபெதர் வந்து எப்படி இருக்குன்னா குட்டியிலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் நம்ம கொண்டு வரதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். 0 இடத்துல வந்துட்டு நான் ஒரே இடத்துல தான் குத்தி இழுத்துட்டு வரேன். புரியுதுங்களா? அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஒரே இடத்துல தான் நான் குத்திட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ 1, அதுக்கப்புறம் அப்படியே டேரக்ட் வந்து 2க்கு போயிட்டு அப்புறம் 3க்கு வந்துட்டு 1 வந்துட்டு 0 வர. ஸோ இதை வந்துட்டு ஃபார்மேட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 0 வந்துட்டு அப்புறம் செகண்ட் போயிட்டு 3rd போயிட்டு அப்புறம் 1 வர. ஸோ இந்த மாதிரி இழுத்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கேயுமே இதில் நாட் நான் எதுலையுமே போடல. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் நான் நாட் போட போகிறேன். ஸோ வந்து பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி
போட்டுட்டு வாங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டிச்சஸ். இது எல்லாமும் ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாமும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று வரலனாலும் பரவாயில்ல 2 3 ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் புரியும். உங்களுக்கு அண்டு அழகாக வரும், அந்த ஃபினிஷிங் அழகாக வரும். ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 27th ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட்டட். இப்போ 28th வந்துட்டு பட்டன் ஹோல். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் நான் சொல்லித்தரேன். அது உங்களுக்கு புரிஞ்ச உடனே டபுள் பட்டன் ஹோல் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதில் வந்துட்டு ஒரு கோடு போட்டிருக்கேன். இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலேருந்து ஒரு ஸ்டிச்சு இழுத்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு. ஸோ கொஞ்சம் வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக மறுபடியும் பாருங்கள். மேலேருந்து இழுத்துட்டு கொஞ்சம் சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் போயிட்டு அகெயின் மேலேருந்து இழுத்து கீழே ஒரு ஸ்டிச்சஸ், மேலேருந்து போயிட்டு கீழேருந்து இழுத்து ஒரு ஸ்டிச்சு, கொஞ்சம் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே இழுத்து ஒரு ஸ்டிச். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக போடுறது தான் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஸ்டார்ட் பண்ணுறது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து இழுத்துட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு சைடில் ஒரு ஸ்டிச் போட்டு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இழுத்துட்டு அகெயின் கீழே ஒரு ஸ்டிச். இதே தான் கண்டினியூஸ் ஆகும். ஸோ பட்டன் ஹோல் முடிஞ்சிடுச்சு. டபுள் பட்டன் ஹோல் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். டபுள் பட்டன் ஹோல் இதே தான், டபுள் சைடில் வரும், கீழேயும் வரும் மேலேயும் வரும், அதே தான், வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இதில் ஒரு கோட் போட்டுட்டு இதுலேயும் கொஞ்சம் வீடியோஸ் கட் ஆகிட்டுருக்கு, சாரி. ஸோ மேலேருந்து இழுத்துட்டு ஒரு ஸ்டிச், கீழேருந்து இழுத்துட்டு ஒரு ஸ்டிச், சைடில் ஒரு ஸ்டிச், மேலேருந்து இழுத்துட்டு ஒரு ஸ்டிச், கீழே இழுத்துட்டு ஒரு ஸ்டிச், சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், இழுத்துட்டு சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச், இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஓகேவா? இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். அவ்வளோதான், நாட் போட்டு எண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 30 வந்துட்டு ஷேடட் பட்டன் ஹோல். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் தூரமாக டிஸ்டன்ஸில் நான் ஃபஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருக்கேன்ல, சேம் அதே மாதிரி தான் இது நான் எடுக்க போகிறேன். இழுத்துட்டு கீழே ஒரு லாக், கீழே ஒரு லாக், இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தான் சேம் போட்டுட்ருக்கேன். இதில் வந்து ஷேடட் வந்துட்டு உள்ள இன்னரில் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை கவர் பண்ணுற மாதிரி ஷேடட் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம ஃபெதர்க்கெல்லாம் வந்து டபுள் ஷேடடில் ஒரு லுக் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபெதரில் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்லலாம் முடிஞ்சிட்டு லாஸ்ட் வந்து ஒரு 40-41 வந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபெதர் ஃபில்லிங்கில் வந்து வரும், பீகாக்கோட ஃபெதர் ஃபில்லிங் வரும். ஸோ அப்போ நான் இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வரும் பட்டன் ஹோல் ஸ்டிச் இது தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஷேடருக்கு வந்துட்டு எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். கீழே ஒரு ஸ்டிச், சென்டரில் இந்த ஃபெதர் ஃபில்லிங்கெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல, ஃப்ளவருக்கு வந்து பெட்டல்ஸில் உள்ள இன்னரில் வந்து ஃபில்லெல்லாம் பண்ணுவோம்ல நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எஃபர்ட்டில் இருக்கும் இது பார்க்கும்போது. ஸோ சின்னது ஒன்று பெருசு ஒன்று, சின்னது ஒன்று பெருசு ஒன்று, இப்படியும் நீங்கள் போடலாம், சேம் சைஸ்லேயுமே நீங்கள் போடலாம். ஸோ ஃபில்லிங் ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி இருக்கும்ல, குட்டி குட்டியாக பெருசாக அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி டைரெக்ஷனில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஃபார்மேஷனில் நீங்கள் போட்டு இந்த கம்ப்ளீட்டட் பண்ணிக்கோங்க. 30 ஸ்டிச் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். 30 ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் இதோட கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆரி ஒர்க் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃபைனலாக நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸ்க்கு கீழேயும் உங்களோட கமெண்ட் இருக்கணும். ஸோ இது மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது எல்லாமும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுப்பேன். ஸோ எங்கள் இன்ஸ்டியூட் ஐடி வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, யாஸ்மி ஃபேஷன் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைத்தி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன்.